கான்செப்ட் என்பது 3014C5B20 குறிக்கும். ப்ராப்ளம் என்பது 16R15B12E13 குறிக்கும். சால்வ் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, கான்செப்ட்ல சிக்கு ஆல்பபெட் சீரிஸா அதோட பிளேஸ் பார்த்தோம்னா 3, அடுத்தது ஓ கேபிட்டல் ஸ்மால்ல போட்டுக்கிறாங்க. அடுத்து என்னுடைய பிளேஸ் பார்த்தோம்னா ஆல்பபெட் சீரிஸா 14, அதே மாதிரி சி இங்க கேபிட்டல் இங்க ஸ்மால் போட்டுக்கிறாங்க. இங்க இ ஆல்பபெட் சீரிஸா அதோட பிளேஸ் பார்த்தோம்னா 5வது பிளேஸ். நெக்ஸ்ட் பி கேபிட்டல் இங்க ஸ்மால்ல போட்டுக்கிறாங்க. அடுத்தது டி உடைய பிளேஸ் 20. அதே மாதிரி ப்ராப்ளத்துக்கு பி உடைய பிளேஸ் பார்த்தோம்னா 16வது பிளேஸ். நெக்ஸ்ட் ஆர் கேபிட்டல் இங்க ஸ்மால். அடுத்தது ஓ உடைய பிளேஸ் 15வது பிளேஸ். பி பார்த்தோம்னா இங்க கேபிட்டல் இருக்கு, இங்க ஸ்மால்ல போட்டிருக்காங்க. எல் உடைய பிளேஸ் 12வது பிளேஸ். நெக்ஸ்ட் இ உடைய பிளேஸ் இ கேபிட்டல் இருக்கு, இங்க ஸ்மால்ல இருக்கு. நெக்ஸ்ட் எம் உடைய பிளேஸ் பார்த்தோம்னா 13வது பிளேஸ். அதாவது ஒரு லெட்டர் அதோடைய பிளேஸ், அடுத்த லெட்டர் பார்த்தோம்னா அதோடைய ஸ்மால் லெட்டர் ரைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எஸ் உடைய பிளேஸ் பார்த்தோம்னா 19வது பிளேஸ். நெக்ஸ்ட் ஓ ஸ்மால். நெக்ஸ்ட் எல் உடைய பிளேஸ் 12வது பிளேஸ். நெக்ஸ்ட் வி ஸ்மால். நெக்ஸ்ட் இ உடைய பிளேஸ் 5வது பிளேஸ். அப்ப 19 ஓ 12 வி 5. ஸோ இதே மாதிரி எந்த சம் பாருங்க. கோடு என்பது 15 16 19 91 குறிக்கும். ஸ்டெப் என்பது 18 76 91 22 குறிக்கும். ஸ்பாட் என்பது எதை குறிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.